கிருபையில நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உமக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் நாங்கள் இந்த ஆராதனையில் உம்முடைய உன்னதமான நாமத்தை போற்றி புகழும்படி நீர் எங்களை கூட்டி சேர்த்து ஆண்டவரே, உம்முடைய உன்னதமான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாங்கள் இன்றைக்கு ஒரு குடும்பமாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக சேர்ந்து உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அப்பா கர்த்தாவே, இப்பொழுதும் நாங்கள் கேட்ட இந்த ஜெப குறிப்புகள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறவர்களாக விசாரிக்கிறவர்களாக இருக்கும்படி அருள் செய்யுங்க. கர்த்தாவே, நீர் எப்படி சிறுமைப்பட்டவர்கள் மீது இரக்கமாய் இருந்து அவர்களை நீர் கைவிடாமல் என்றென்றைக்கும் வழுவாதபடி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர். அவ்வண்ணமாக கர்த்தாவே, அப்படிப்பட்ட அந்த கிருபைகளை ஸ்லாக்கியங்களை ஆண்டவரே இதோ எங்களுடைய சபை மக்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அருள் செய்யும். கர்த்தாவே, இன்றைக்கும் நேரம் எடுத்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த 2 மாதங்களாக இந்த ஒரே தலைப்பின் கீழாக படிக்க நீர் எங்களுக்கு அருள் செய்தே. இது ஒரு விசை நாங்கள் இந்த தலைப்பின் கீழாக படிக்க போகிற இந்த வேத பகுதிகள் எங்களுக்கு ஆண்டவரே தொடர்ந்து உற்சாகத்தையும் உணர்வையும் ஆண்டவரே உம்மோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஊக்கமான உறவில் நாங்கள் வளரக்கூடியவர்களாக இருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். காரணம் என்னோட கூட யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு யோவான் 15. யோவான் 15. இன்றைக்கும் நாம கடந்த 2 மாதங்களாக படித்த இந்த தலைப்பினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். நம்ம படித்த தலைப்பு என்ன தலைப்பு? பரிபூர்ணமான கிறிஸ்தவ ஜீவியம். இந்த ஒரு தலைப்பின் கீழாக நாம யோவான் சுவிசேஷ புத்தகத்துல இருந்து நம்ம படித்தோம். யோவான் 1ஆம் அதிகாரத்துல இருந்து அப்படியே நம்ம படிச்சுட்டே வந்தோம். இன்றைக்கும் நம்ம யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். நம்ம எல்லோருமே சேர்ந்து இந்த வசனத்தை வாசிப்போம். வாசிக்கலாங்களா? யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஓகே, திரும்பவும் நம்ம வாசிப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஓகே, இன்றைக்கு இந்த வசனத்தை நாம மையமாக கொண்டுதான் படிக்க போகிறோம். அதுலயும் குறிப்பா இந்த ஒரு தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்க போகிறோம். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இன்றைக்கும் நாம படிக்க போகிற இந்த தலைப்பு நம்மளுடைய அன்றன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இந்த ஒரு தலைப்பு மாத்திரமல்ல, நாம கடந்த வாரங்கள்ல தியானித்த ஒவ்வொரு தலைப்புமே நம்முடைய வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதுவும் ஆண்டவராகிய இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கும் தம்மை தேடி வந்த ஜனங்களுக்கும் படித்து கொடுத்த சத்தியம் எல்லாமே அவர்களுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்படக்கூடியதாக இருந்தது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இத சிந்திக்க மாட்டோம். இயேசுவானவர் கற்றுக் கொடுத்தது போதித்தது வெறும் இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான், நமக்கெல்லாம் இல்ல, நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்படிதான் நம்ம நிறைய நேரத்துல யோசிப்போம். ஆனா அது உண்மை கிடையாது.
ஆண்டவராகிய இயேசுவானவர் படித்து கொடுத்த போதனைகள் எல்லாமே உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உகந்ததாக இருக்கக்கூடியது. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்துல யூனிவர்சல் டீச்சிங், என்ன சொல்ல போனா யூனிவர்சல் பிரின்சிபல். எல்லா மனிதர்களுக்கும் ஏற்ற காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில பயன்படக்கூடியதாக இருக்கும்படி ஆண்டவராகிய இயேசுவானவருடைய போதனை இருந்தது. சோ இங்க நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கும் அங்க இருக்கிற மக்களுக்கும் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நாம கடந்த வாரங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்து நம்ம படித்தோம். யோவான் 6ஆம் அதிகாரத்துல என்ன, ஜீவ அப்பம் நானே, என்னை நம்புகிறவன் என்ன கிடையாது, ஒரு காலம் பசி அடையான், என்னை விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் இல்லை. சோ ஆண்டவராகிய இயேசுவானவரை நம்புகிற அந்த நம்பிக்கையை குறித்து நம்ம பார்த்தோம். இரண்டாவது கட்டமாக நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவானவர் எப்படி அவருக்கும் நமக்கும் இடையே ஒரு ஆழமான உறுதியான உறவை உருவாக்குகிறார், ஏற்படுத்துகிறார் என்பதை நம்ம பார்த்தோம். அதை நம்ம போன வாரம் படித்தோம். யோவான் 10ஆம் அதிகாரத்துல நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான். சோ இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவரை விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அவரோடு கூட இருக்கக்கூடிய இந்த நெருக்கமான உறவையும் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு மூன்றாவது காரியமாக நம்ம இங்க பார்க்கிறது, அவரை நம்புறோம், அவருக்குள் நமக்கு நல்ல ஒரு உறவு இருக்கிறது என்றால் அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம இங்க வாசிக்கிறோம். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆண்டவராகிய இயேசுவானவரை நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாக அடுத்த கட்ட காரியத்தை அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவை, ஐக்கியத்தை விரும்புவாங்க. அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசிப்பது, அனுதினமும் ஆண்டவருடைய உறவில் மகிழ்ந்து களி கூறுவது, அது நிச்சயமா, அது ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய உள்ளத்துல வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அப்ப ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிற ஜனங்களாக, கூட்டங்களாக நாம இருப்போம் என்றால் அது எப்படி வெளியே தெரியும்? இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்கிறார், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இதுதான். அவன் கனிகளை கொடுப்பான் என்று ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லல, அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவனுடைய வாழ்க்கை கனியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எந்த ஒரு விதத்திலும் அவர்கள் கனியற்றவர்களாக இல்ல பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை நம்புறோம், இயேசுவோடு கூட நல்ல உறவுல ஐக்கியத்துல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கனியுள்ள ஒரு ஜீவியத்தை காணும்படி என்ன செய்ய வேண்டும்? இங்க யோவான் 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசுவானவர் ஒரு உன்னதமான ஒரு காரியத்தை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம வாசிக்கிறோம் யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்துல, என்னில் நிலைத்திருங்கள். இன்றைக்கு நாம் கனியுள்ள ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கனியுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால், நாம இயேசுவை நம்புவது மாத்திரமல்ல, அவரோடு நல்ல உறவில் இருப்பது மாத்திரமல்ல, அவருக்குள் நிலைத்திருக்கிற ஜனங்களாக, மக்களாக நாம் இருக்கிறோமா? பாருங்களேன், இந்த 15ஆம் அதிகாரத்துல எத்தனை முறை நிலைத்திருங்கள், நிலைத்திருப்பேன் அப்படின்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குயிக்கா ஓகே நம்ம செக் பண்ணுவோமே. எங்க 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து
14வது வசனம் வரையும் ஓகே ட்ரை பண்ணுங்களேன். எத்தனை முறை நிலைத்து அப்படின்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது? ஓகே நோட் பண்ணுங்களேன், குயிக்கா நம்ம நோட் பண்ணுவோம். ஓகே ஃபர்ஸ்ட் எங்க வருது? 4வது வசனத்துல வருது, என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அடுத்தது அதே 4வது வசனம் கடைசி பகுதி, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால். ஓகே அடுத்தது வேற எங்க இருக்கு? 5வது வசனத்துல இருக்கு, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். வெரி குட். அடுத்தது 6வது வசனம், வெரி குட், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால். ஓகே அடுத்தது 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு குட். அடுத்தது 10வது வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அதுக்கப்புறம் 11, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அடுத்தது இருக்குங்களா? அடுத்தது ஓகே அவ்வளவுதான். ஓகே சோ 4வது வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 11ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நிலைத்திருன்ற அந்த வார்த்தை திரும்ப திரும்ப ஆண்டவராகிய இயேசுவானவர் பயன்படுத்தியிருக்கிறார். நிலைத்திருப்பது என்றால் என்ன? இத சுலபமா சொன்னா தங்கி இருப்பது, சேர்ந்து இணைந்து வாழ்வது. ஓகே இந்த வார்த்தையினுடைய உட்பொருள் என்ன அப்படின்னா, நம்ம கோவிட் சமயத்துல என்ன பண்ணோம்? வீட்லயே தங்கியிருந்த பாருங்க, அதுதான் இந்த வார்த்தையினுடைய உட்பொருள். என்னடா அப்பவே இயேசுவானது தெரியுமா கோவிட்லாம்? இல்ல, இது உதாரணத்துக்காக சொல்றேன். நாம எங்கும் போகாமல் எங்கும் தெரியாமல் ஒரே இடத்தில் உறுதியாக நிலைத்திருப்பது, அப்படியே தங்கி இருப்பது, இததான் ஆண்டவராகிய இயேசுவானவர் வலியுறுத்துகிறார். நீ என்ன நம்புற, விசுவாசிக்கிற, என்னுடைய உறவுல நீ இருக்கிற, இதுல நிலைத்திருப்பாய் என்றால் நீ கனியுள்ள ஒரு ஜீவியத்தை காண்பிக்கக்கூடிய மனிதனாக இருப்பாய். இன்னைக்கு நாம நம்புகிற அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கிறோமா? ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவில் உறுதியாக இருக்கிறோமா? அப்படி உறுதியாக இருப்போம் என்றால் அதிலே நாம் கனியுள்ள ஒரு ஜீவியத்தை பார்ப்போம். சரி, உதாரணத்துக்கு நான் இந்த நிலைத்திருதல் அப்படின்றத குறித்து நம்ம படிக்கும் பொழுது இந்த வாரம் ஒரு சில சர்ச் பண்ணேன். இந்திய தேசத்துல அதுவும் குறிப்பா குடும்ப உறவுகளை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. இன்றைக்கு திருமணம் என்பது, மேரேஜ் அப்படின்றது என்னன்னா, ஒருத்தர் எழுதியிருக்காரு, முன் வந்து தியாகத்துடன் உயிரை கொடுக்கறதுதான் திருமணம். இது நம்ம எத்தனை பேர் எப்படி புரிஞ்சுமோன்னு தெரியாது. அவர் இப்படியே என்ன எம்பசைஸ் பண்ணிருக்காரு, ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. மேரேஜ் வந்து எந்த ஒரு விதத்திலேயே இப்ப இருக்கிற சொசைட்டில காலகட்டத்துல ரிலேஷன்ஷிப், அதாவது உறவோ ஐக்கியமோ இல்ல வளர்ச்சியோ இல்ல, மாறாக முன் வந்து அவங்களுடைய ஜீவனை, அவங்களுடைய வாழ்க்கைய தியாகமா கொடுக்கறதும். என்னன்னா, மனைவிக்காக எல்லாத்தையும் செய்யறது, இல்ல கணவனுக்காக எல்லாத்தையும் செய்யறது. இது செய்யல அப்படின்னா விவாகரத்து. 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை, அதாவது கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனை கோர்ட் வரையும் போச்சு. என்ன அப்படின்னா, என் கணவர் எனக்கு எப்பவுமே எல்லா சமயத்திலையும் பிறந்த நாளா இருந்தாலும் சரி, அதே போல கல்யாண நாளா இருந்தாலும் சரி, ஸ்வீட்டும் பூக்கொத்தும் தான் கொடுக்குறாரு, வேற எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டாரு. அப்ப அந்த வக்கீல் கேட்டாராம், உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது?
12 வருஷம் ஆகுது. 12 வருஷம் உங்க பிறந்த நாளைக்கும் உங்களுடைய கல்யாண நாளைக்கும் இதே தான் கொடுத்தாரா அப்படின்னா ஆமா. அப்ப அந்த வக்கீல் ஆச்சரியப்பட்டார். எதுக்கு இவங்க கணவர் வந்து வெறும் ஸ்வீட்டையும் பூக்குத்துமே கொடுக்கணும் அப்படின்ட்டு தனிப்பட்ட முறையில சரி அவர் கூப்பிட்டு கேட்டாங்க. பிரதர், இது போல வைஃப் வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது காரணம் சொல்லியிருக்காங்க. அவங்க திருமண நாள், அதாவது திருமண நாள் அன்னைக்கும் சரி பிறந்த நாள் அன்னைக்கும் சரி ஸ்வீட்டும் பொக்கே மட்டும் தான் கொடுத்தீங்களே, இந்த 12 வருஷமா இதே தான் கொடுத்துட்டு இருக்கீங்களாமே, ஏன் உங்களுக்கு போர் அடிக்கலையா? அவங்களுக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை, இதனால அவங்க விவாகரத்து அப்ளை பண்ண வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த நபர் சொன்னாரா, சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாராம். எதுக்கு அப்படி கேக்குறீங்க? கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? எனக்கு 18-19 வருஷம் ஆச்சுப்பா. நீங்க உங்க மனைவிக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க? நான் ஒவ்வொன்றும் வாங்கி கொடுப்பேன், ஒரே மாதிரி இருக்காது. சரி, அப்போ உங்க மனைவி எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க? அவங்களா போன வருஷம் இது நல்லா வாங்கி கொடுத்தல, இந்த வருஷம் ஏன் இது வாங்கி கொடுத்தீங்கன்னு கேட்பாங்க. எது கொடுத்தாலும் திருப்தியா இருக்க மாட்டாங்க. பாத்தீங்களா, உங்க கேள்விக்கான பதில் உங்ககிட்டயே இருக்கு. என்ன சொல்ற? என் மனைவியும் அப்படிதான். நாங்க காதலிக்கும் போது அவர் சொன்ன ஒவ்வொரு வருஷம் பிறந்த நாளைக்கும் திருமண நாளைக்கும் நீங்க எனக்கு ஸ்வீட்டும் பொக்கேயும் தான் கொடுக்கணும், அதை நான் மறக்கவே இல்லை சார். அதனால ஒவ்வொரு வருஷமும் கவனமா கொடுத்துருவேன். சப்போஸ் மாத்தி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, நான் சொன்னது நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது, இதையே கொடுத்துட்டு இருக்கும் பொழுது ஓரளவுக்கு நான் கொஞ்சம் சண்டை போடாம பாதுகாப்பா என் குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியும். இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய மென்டாலிட்டி எப்படின்னா, செய்யறது செஞ்சுட்டே இருந்தாலும் அருவருத்துருவாங்க, வெறுத்துருவாங்க, இல்ல வித்தியாசமா செய்யறதுனாலும் வெறுப்பு வந்துடும். இங்க பலவிதமான சூழ்நிலைகள்லயும் மனிதனுடைய எண்ணங்கள், யோசனைகள் அலை பாய்ந்து கொண்டிருக்கிறது. இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கும் அங்க இருக்கிற மக்களுக்கும் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்க இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல அவங்களுடைய சொந்த காரியங்கள்லயே அதிகமா அவங்க சிதறடிக்கப்படுகிறார்கள். கர்த்தருக்குள் நிலைத்திருந்து கனி கொடுக்கிற அந்த வாழ்க்கையை அவர்கள் விரும்புவது கிடையாது. இந்த நிலைத்திருப்பது என்பது மிகவும் அவசியமான ஒன்று. இங்க வாசிக்கிறோம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்களேன். இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் மறுபடியும் ஒரு உதாரணத்தை பயன்படுத்தி அங்க இருக்கிற மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். குறிப்பா அவருடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராட்சை செடி. ஓகே, இஸ்ரவேலர்கள் அநேகர் திராட்சை செடிகளை அவங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா இல்ல அவங்களுடைய வயல்வெளிகள்ல அதிகமாக விளைய செய்வார்கள். ஏன்னா திராட்சை செடியில இருந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் கிடைக்கும். இந்த திராட்சை ரசம் அவங்களுடைய எல்லார் வீட்லயும் பானமாக, அதாவது தண்ணீராக பயன்படுத்தப்படும். சோ அதனால இந்த ஒரு காரியத்தை அவர் உதாரணமாக கொண்டு வருகிறார். எப்படி சொல்றாரு பாருங்களேன். முதல் வசனம், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கும் மக்களுக்கும் இந்த ஒரு காரியத்தை விவரித்து சொல்கிறார். நான் தான் திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் யாரு? கொடிகள். இதுல பிதா, என்னுடைய பிதா வந்து திராட்சை தோட்டக்காரர், அவர்தான் தோட்டத்தை முழுவதும் பாதுகாக்கக்கூடியவர். நீங்கள்லாம் என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிற கொடிகள். இந்த கொடியில பழங்கள் நிச்சயமா இருக்கணும். பழங்கள் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி அது தேவையே இல்லை, அது நமக்கு அவசியமும் இல்லை. அது எல்லா விதமான நிலத்தினுடைய எல்லா விதமான ஊட்டச்சத்தை எடுத்துக்கிட்டு அது கனி கொடாமல் போகிறது. நம்ம இன்னைக்கு கூட நம்ம வீடுகள்ல நம்ம செடி வச்சிருப்போம் அப்படின்னா
ஒரு செடி வைக்கிறோம்னா அட்லீஸ்ட் அந்த செடியில ஒரு பூ வரணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். பூவே வரல அப்படின்னா நம்ம அதை வச்சுட்டு இருப்போமா? தூக்கி போட்டுருவோம். ஈவன் கருவேப்பிலை செடி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கருவேப்பிலை செடி நல்லா வளரணும். வளர்ந்தாதான் நீங்க எடுத்து என்ன பண்ண முடியும்? அட்லீஸ்ட் அதை சாப்பிட முடியும், இல்ல சமையலுக்கு பயன்படுத்த முடியும். அதுவே இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? பிரயோஜனமே இல்லை, தூக்கி போட்டுருவோம். கனி இல்லாத வாழ்க்கை பயன்படாத ஒரு வாழ்க்கை. கனி இல்லாத ஒரு வாழ்க்கை யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. கனி இல்லாத ஒரு வாழ்க்கை கர்த்தர் பயன்படுத்தாத ஒரு வாழ்க்கை. இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் கனியுள்ள வாழ்க்கையை குறித்துதான் இங்கே அவர் மையப்படுத்துகிறார். இந்த கனியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கனி நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால், நாம பார்த்தோம் நிலைத்திருக்கணும் அப்படின்ட்டு. எதுல நிலைத்திருக்கணும்? இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் 3 மிக முக்கியமான காரியங்களை வலியுறுத்துகிறார். 1, 4வது வசனத்துல நம்ம வாசித்தோம். என்ன வாசித்தோம்? என்னில் நிலைத்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் முதலாவது நிலைத்திருக்கிறோமா? அது எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பது? என்ன சொன்னாரு? நீங்கள் என் உபதேசத்தை கை கொண்டால் எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். எங்க வாசிக்கிறோம்? மன்னிக்கணும், இங்க 8வது வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். சோ இங்கே முதலாவதாக நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோமா? அது என்ன இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பது? 1, ஆண்டவராகிய இயேசுவானவரை பற்றி நாம் ஒவ்வொருவருக்கும் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆண்டவராகிய இயேசுவானவர் அதிகாலையிலே எழுந்து இருட்டோடி பிதாவை நோக்கி ஜெபித்தார் என்று நம்ம மார்க் 1ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். நாம ஆண்டவராகிய இயேசுவானவர் செய்த வண்ணமாக நம்ம செய்கிறோமா? ஆண்டவராகிய இயேசுவானவர் சென்ற இடங்களில் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, பிதாவினுடைய அன்பை குறித்து, ரட்சிப்பை குறித்து பேசினா நாம அவர் செய்தது போல செய்கிறோமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இதுல ஆண்டவராகிய இயேசுவானுடைய போதனைகள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த ஆவியின் எளிமையை நாம பெற்றிருக்கிறோமா? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நாம நீதிக்காக துன்பப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? நாம சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? பொறுமை உள்ளவர்களாக இருக்கிறோமா? இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? இவை எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசுவானவர் கற்றுக் கொடுத்தார். இதிலே நாம் அறிந்து நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோமா? இதை நாம கவனித்து பார்க்கணும். 2வது காரியம் 7வது வசனத்துல பாருங்களேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பது. இப்ப 2வது சொல்லுகிறார், என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால். இன்னைக்கு நாம இந்த 2 வாலிபர்ல சொன்னாங்க, நாங்க வசனத்தை கேட்கிறோம் ஞாபகம், ஆனா இப்ப உட்காந்து எழுதுறோம், நோட்ஸ் எடுக்கிறோம். ஏன் எடுக்கணும்? பாஸ்ட் கேட்டா கரெக்டா பதில் சொல்லணுமா? இல்ல மத்தவங்க வந்து கேட்கிறாங்க நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஆண்டவராகிய இயேசுவானுடைய வார்த்தைகள் நமக்குள் நிலைத்திருக்கும் என்றால் நாம் கனியுள்ள வாழ்க்கையை வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவியத்தில் கனிகள் நிறைந்திருக்கும். நம்ம ஆண்டவராகிய இயேசுவானுடைய போதனைகளை நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக்கொள்ள 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 நிச்சயமா கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கும். ஓகே, இந்த வாரம் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் எப்படி எனக்கு அவருடைய வார்த்தையை கொண்டு உணர்த்தினார் அப்படின்றத. நான் இந்த வாரம் ஒருத்தரை சந்திக்க போனேன். நேரம் எடுத்து அவரோட ஒரு சில காரியங்களை பேசிட்டு அதுக்கப்புறம் நானும் அவரும் சாப்பிட்டுட்டு வந்தோம். வெளியில வரும்போது அந்த ஹோட்டல் வெளியில பாத்தீங்கன்னா
ஒருத்தவங்க வந்து யூஸ்வலி எல்லாம் சாப்பாடு வேணும், அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்கன்னு எல்லாருமே கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இருந்தா மோஸ்ட்லி சில்லற காசு கொஞ்சம் கொடுப்போம். இல்ல அந்த நபர் எனக்கு நான் எப்போ போனாலும் அந்த இடத்துல தான் நிற்பாங்க. பிளஸ் அதே போல அந்த நபர் வந்து என்னன்னா சாப்பிட்றாருலாம் கிடையாது, சாப்பிட்டுட்டு சாரி பணத்தை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாரு, அவருக்கு விருப்பமான குடிநீரை வாங்கி குடிப்பாரு. ஓகே, எனக்கு தெரியும். நான் அப்போ இது மாதிரி இருக்கும்போது நம்ம அவருக்கு கொடுக்கணுமா, நம்ம அவருக்கு வந்து ஏன் கொடுத்தாலும் நம்ம என்ன செய்ய போறாரு. இத்தனைக்கு ரொம்ப வயசான ஆளு, எப்படி கிட்டத்தட்ட ஒரு 60 இருக்கும். நான் இந்த யோசனையோட நான் அப்படியே வந்தேன். அப்போ திடீர்னு ஒரு வசனம் எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. அதாவது நம்முடைய பிதா எல்லோருக்கும் எப்படி இருக்காரு, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் என்ன பண்றாரு, அவருடைய சூரியனை ஒதுக்கி பண்றாரு. அதே போல மழையை கொடுக்கிறார். அவர் வந்து தாராள குணத்தோடு இருக்கும்போது நம்ம வன்கண்ணோடு இருக்கிறோமா, அதாவது நம்ம கிட்ட இருந்தோம் கொடுக்க கூடாதுன்ற நினைப்போடு இருக்கிறோமா? ஆனா மனசுக்குள்ள ஒண்ணு காரியம் இருக்கு, என்னன்னா ஐயோ கொடுத்தாலும் இவங்க போய் ஏதாவது சாப்பிட்டுருவாங்களா இருக்கு. அப்புறம் நான் யோசிச்சேன், சரி நான் 10 ரூபா கொடுக்குறேன்னா 10 ரூபா கொடுத்து அவர் வந்து என்ன வாங்கி சாப்பிட முடியும்? அவருடைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருச்சு, ரொம்ப பலவீனமா, சரி ஏதோ ஒண்ணு சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. ஒரு சிலரை வந்து என்ன மாற்ற முடியாது, தடுக்க முடியாது. இந்த வயதுல போய் என்ன போய் மாறுன்னு நம்ம சொல்ல முடியும்? ஆனா அதே சமயத்துல இவங்களுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறதுனால நம்ம உதவி செய்யாம இருக்கலாமா? சோ பலவிதமான கேள்விகள் இருக்குமா என்னுடைய சிந்தனையில வந்துச்சு. அப்ப நான் யோசித்தேன், நான் உண்மையிலேயே அவங்களுடைய நிலையை பார்த்து உதவி செய்யாம இருக்கிறேன்னா, அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து உதவி செய்யாம இருக்கிறேன்னா, இல்ல அப்படிலாம் இருந்தும் அவங்க மேல அன்பா உதவி செய்யணும்னு நம்ம என்ன பண்ணுறோம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம நிறைய நேரத்துல அவங்களுடைய தன்மைகளையும் அவங்களுடைய பின்னணிகளையும் நம்ம பார்ப்போம். ஆனா இதெல்லாம் தவிர்த்து கடவுளுடைய அன்பினால் ஊந்தப்பட்டு உணர்த்தப்பட்டு 10 ரூபாய் 20 ரூபா தான் கொடுக்கணும்னு, ஆனா நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒண்ணு கொடுக்கலாம். வேத வசனம் நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய வாழ்க்கையில் நாம எதை செய்ய தயங்குறோமோ, எதை செய்யாதபடி நம்ம தடுக்கப்படுகிறோமோ, அது உண்மையாக நீதியாக நேர்த்தியாக இருக்கும் என்றால் கண்டிப்பா செய்ய. வேத வசனத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது. சோ இங்க ஆண்டவராக இயேசுவானவர் சொல்லுகிறத பார்க்கிறோம், என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தா. மூன்றாவது காரியமாக இங்க நம்ம பார்க்கிறோம், 9வது வசனத்துல, பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இதுதான் இங்க சவாலான ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசுவானவர் காண்பித்த அன்புல நம்ம நிலைத்திருப்பது. ஃபர்ஸ்ட் 2 ஓகே சவாலுக்குரியதான். கர்த்தர் ஆண்டவராகிய இயேசுவானவருக்குள் நிலைத்திருப்பது, அடுத்தது அவருடைய வார்த்தைக்குள் நிலைத்திருப்பது, மூன்றாவது அவருடைய அன்புக்குள் நிலைத்திருப்பது. ஆண்டவராகிய இயேசுவானவர் காண்பித்த அன்பு எப்படிப்பட்டதா இருந்தது? அது பாகுபாடு இல்லாத ஒரு அன்பு, வேறுபாடு இல்லாத ஒரு அன்பு, பாவி என்றும் அறிந்து நேசித்த அன்பு. யோவான் 8ஆம் அதிகாரத்தை நம்ம படித்தோம். ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்தாங்க, எல்லாம் சொல்றாங்க கல்லால் அடித்து அவளை கொலை செய்யணும், நியாயப்பிரமாணம் அதான சொல்லுது, நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவராகிய இயேசுவானுடைய அன்பு அங்கு வெளிப்பட்டது. எல்லோரும் அவளை நியாயம் தீர்க்க வேண்டும், குற்றப்படுத்த வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனா இயேசுவானவர் ஒருவர் மட்டும்தான் அன்பை காண்பித்தார். நாம உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடியவதாக இருக்கிறோமா? அந்த அன்புல நிலைத்திராவிட்டால் இருக்க முடியாது. அந்த அன்புல நாம உறுதியாக நிலை நிற்கவில்லை என்றால் அதை காண்பிக்க முடியாது. இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த 3 காரியங்களையும் மையப்படுத்தி சொல்கிறார்.
சரி, நாம இங்க நிலைத்திருப்பதல் குறித்து படித்தோம். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன கனிகள் அது? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். இருபத்தி 2வது வசனம், 23வது வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட கனியுடைய வாழ்க்கையாக நாம இருப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள், அவருடைய வார்த்தைக்குள், அவருடைய அன்புக்குள் நிலைத்திருப்போம் என்றால் இந்த ஆவியின் கனியை நம்ம வாழ்க்கையில பார்க்கலாம். நீங்க சொல்லுவீங்க, நீங்க கேட்கலாம், நான் எப்படி பொறுமையா இருக்க முடியும்? என்கிட்ட பொறுமையே இல்லை, நான் சாந்த குணம் கிடையாது, என்கிட்ட அன்பு இல்லை, என்கிட்ட விசுவாசம் இல்லை, என்கிட்ட சந்தோஷம் இல்லை. இது எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா இயேசுவுக்குள் நிலைத்திருக்கணுமா? ஆண்டவராகிய இயேசுவானுடைய வசனத்துக்குள் நிலைத்திருக்கிறோமா? அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம் என்றால் இந்த ஆவியின் கனியை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். கனி நிறைந்த ஒரு ஜீவியமாக நம்ம வாழ முடியும். நம்மிடத்தில் வருகிறவர்கள் ஒவ்வொருவரும் நம்ம கிட்ட என்ன தெரியுங்களா பார்ப்பாங்க? இந்த அன்பை பார்ப்பாங்க, இந்த சந்தோஷத்தை பார்ப்பாங்க. இவர்களிடத்தில் பேசும்பொழுது சமாதானமாக இருக்கிறது. இவர்கள் தங்களுடைய பலவீனத்துல சூழ்நிலைகள்ல பொறுமையா இருக்கிறாங்க, சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறார்கள். நாம உண்மையாகவே இந்த கனி நிறைந்த வாழ்க்கையை காண முடியும். பாருங்களேன், இங்கே யோவான் 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசுவானவர் தன்னை குறித்து இப்படியாக அவர் சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி. நம்ம கடந்த வாரங்கள்ல படித்தோம், ஆண்டவராகிய இயேசுவானவர் எப்படி தன்னை அறிமுகம் செய்தார். நானே ஜீவ அப்பம், நானே உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன், நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், அது மாத்திரமல்ல நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகத்துல ஆண்டவராகிய இயேசுவானவர் குறித்த அந்த 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல கடைசியாக இங்க நம்ம பார்க்கிறோம், நானே மெய்யான திராட்சை செடி. இந்த காரியங்களை எல்லாம், இந்த வேத பகுதி எல்லாவற்றையும் நம்ம இணைத்து பார்த்தோம் என்றால் முதல் 2 காரியங்கள், நானே ஜீவப்பம், நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கக்கூடிய விசுவாசத்தை காண்பிக்கிறது. அவரை விசுவாசிப்போம் என்றால் அவர் நமக்கு எப்படி இருப்பாரு? ஜீவ அப்பமாக, வெளிச்சமாக இருப்பார். அடுத்தது யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம், நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன். அவரை விசுவாசிப்பது மாத்திரமல்ல, விசுவாசித்து அவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான உறவிலும் ஐக்கியத்திலும் நாம இணைந்திருப்போம் என்றால் இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருந்து நம்மை நடத்துவார். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் என்ன? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இது எதை குறிக்கிறது? நித்தியத்திற்கான பரிபூர்ணமான வாழ்க்கையை குறிக்கிறது. கடைசியாக இங்க பார்க்கிறோம், மெய்யான திராட்சை செடி, கனி நிறைந்த வாழ்க்கையை குறிக்கிறது. சோ ஆண்டவராகிய இயேசுவானவர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது, தன்னை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது பரிபூர்ணமான ஒரு ஜீவியத்தை அவர் இங்கே அவரை தேடி வருகிறவர்களுக்கு தருகிறார். அந்த ஜீவியத்தில் என்னன்னா பரிபூர்ணமான நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த ஜீவியத்தில் ஆண்டவரோடு நித்தமும் இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த ஜீவியத்தில் நித்தமும் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது.
இந்த ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தராகிய இயேசுவானவர் அவரை நம்புகிறவர்களுக்கும் அவரோடு கூட அந்த ஐக்கியத்தில் இணைபவர்களுக்கும் அவருக்குள் நிலைத்திருக்கிறவர்களுக்கும் தருகிற ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையை தான் நாம பெற்றிருக்கிறோம். இந்த ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில நாம் வாழும்படி ஆண்டவராகிய இயேசுவானவர் நமக்கு ரட்சிப்பு என்கிற அந்த உன்னதமான பரிசை நமக்கு தந்திருக்கிறார். இதுல நாம் ஒவ்வொருவரும் எவ்வளவு கனிவுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். குறிப்பா இந்த பகுதியை படிக்கும் பொழுது நான் ஒரு சின்ன ஒரு காரியத்தை சிந்தித்து பார்த்தேன். யோவான் 15ஆம் அதிகாரத்தினுடைய அடிப்படையில பெத்தனி திருச்சபை என்கிற ஒரு உன்னதமான பிரம்மாண்டமான ஒரு மரம், ஓகே, அதனுடைய அஸ்திபாரம், அதனுடைய வேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வேத வசனமும் ஜெபமும் ஐக்கியம் தான். சோ பெத்தனி என்கிற இந்த உன்னதமான ஒரு தண்டுல, ஓகே, நாம எல்லோரும் கிளைகளாக இருக்கிறோம். சத்தியம், ஜெயம், விசுவாசம், கிருபை, நம்பிக்கை, அப்புறம் மியான்மர்ல இருக்கக்கூடிய திருச்சபை, அப்புறம் ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய திருச்சபை, கென்யால இருக்கக்கூடிய திருச்சபை, இவைகள் எல்லாம் கிளைகளாக இருக்கிறது. எல்லா கிளைகளிலும் கனிகளை பார்க்க வேண்டும். அப்ப நான் என்னுடைய நோட்ஸ்ல என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வரேன். ஓகே, ஆஸ்திரேலியா திருச்சபையில ஓகே கனிகள் இருக்கிறது, மியான்மர் திருச்சபையில கனிகள் இருக்கிறது, அப்புறம் சத்தியம் திருச்சபையில கனிகள், கிருபை சபையில கனிகள், விசுவாசம் சபையில, நம்பிக்கை சபையில, கடைசியா ஜெயம் சபையில. கனி நிறைந்த வாழ்க்கை குறித்து நாம எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாம எத்தனை பேர் உண்மையா நாம பேச முடியும்? ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மரத்துல எல்லா கிளைகள்லயும் கனி இருக்கு, ஒரு கிளையில மட்டும் ஆங்காங்கே கனிகள் இருந்தா அது எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? சுலபமா தெரியும்ல, இந்த கிளையில மட்டும் என்ன இல்ல, கனி ஒண்ணு இல்ல, அதிகமா இல்ல. ஆனா மற்ற இடத்துலலாம் கனிகள் அதிகமா இருக்கு. வேர் ஒன்றுதான், அதனுடைய வளர்ச்சிக்கு தேவையான சாராம்சமும் ஒன்றுதான், ஆனா கனிகள் மட்டும் இந்த ஒரு கிளையில கம்மி, இந்த ஒரு சில கிளைகள் தான் அதிகம். உண்மையிலேயே நாம இதை சிந்தித்து பார்க்கணும். நாம உண்மையாகவே கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். நாம் அப்படி கர்த்தராகிய இயேசுவானவருக்குள் நிலைத்திருந்து நாம் செயல்படுவோம் என்றால், கனி கொடுக்கிற ஒரு ஜீவியமாக நாம் வாழ்வோம் என்றால், இங்க ஆண்டவருடைய வார்த்தை என்ன? 15ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நாம கிறிஸ்துவுக்கென்று கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நம்ம வாஞ்சிப்போம் என்றால், நிச்சயமா மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவர் நம்மை சுத்தம் செய்வார். இன்னைக்கு நம்ம சொல்ற பெரிய ஒரு காரணம், சாக்கு போக்கே இதுதான். பாஸ்டர், நான் எவ்வளவு முயற்சி எடுக்கிறேன், என்னால என்ன பண்ண முடியல, இந்த ஒரு காரியத்தை செய்ய முடியல, சபைக்கு வர முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, நான் முயற்சி எடுக்கிறேன் தோத்து போறேன். இங்க நாம கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு காரியம் தான், நாம உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவனுடைய வசனத்துக்குள், அவருடைய அன்புக்குள் நிலைத்திருப்போம் என்றால், கனி கொடுக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சை, அந்த ஒரு தாக்கம் இருக்கும் என்றால், பிதாவானவர் உங்களை சுத்திகரிப்பதை நீங்க காண முடியும். உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய செயல்பாடுகளை சீரமைப்பதை நீங்க அறிந்து கொள்வீர்கள். நான் இத்தனை நாளா இப்படி இருந்தேன், இப்ப நான் இப்படி இருக்க மாறி இருக்கேன். அது எப்படி சாத்தியம்? என்ன காரணம்? நாம கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் நிச்சயமா பிதாவானவர் இங்கே நம்மை அதிக கனிகளை கொடுக்கும்படி
நம்ம சுத்தம் செய்வார். நாம மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். பரிபூர்ணமான கிறிஸ்துவ ஜீவியத்தை இந்த பூமியிலே அநேகருக்கு சாட்சியாக நம்ம காண்பிக்க முடியும். இன்றைக்கும் நாம கேட்டு பார்க்க வேண்டியது இதுதான். நாம ஒவ்வொருத்தரும் கனி நிறைந்த ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்தை நம்ம வாழ்கிறோமா? நான் இந்த பகுதியை படிக்கும் பொழுது இந்த வருஷம் திருச்சபையில ஊழியத்தின் மத்தியில என்ன ஒரு காரியம் நடந்திருக்கு. ஓகே, இந்த வருஷம் நாம வெளியில அவுட்ரீச் மினிஸ்ட்ரி செய்யறோம். ஓகே, செஞ்சுட்டு இருக்கோம். அந்த ஒரு காரியம் தான் நடந்திருக்கு. ஒரு கனி தான் நாம பார்த்திருக்கிறோம். அதுவும் இப்பதான் சின்னதா இருக்கு, பெருசெல்லாம் இல்லை. இப்பதான் நம்ம துவங்கி இருக்கோம். இன்னும் நாம கனி கொடுக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சையோடு செயல்படுவோம் என்றால் அனுதினமும் ஆண்டவர் சுத்தம் செய்வார், சீர்படுத்துவார். தேவையான ஊட்டச்சக்தி, தேவையான எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு அருள் செய்வார். மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி நாம நிலைத்திருக்க, மிகுந்த கனிகளை உடைய மக்களாக நாம வாழ முடியும். இன்றைக்கும் நாம இந்த காரியத்தை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசுவானவர் நமக்கு கொடுத்த இந்த நித்திய வாழ்க்கை, நித்திய ஜீவன், புதிய வாழ்க்கை, நிலை, அதாவது நித்தியத்திற்கான ஒரு வாழ்க்கை, இதுல கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ்றோம். இன்றைக்கும் நாம அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தையும் பாரத்தை, அந்த ஒரு பாரத்தோடு ஆண்டவரத்தில் நாம கேட்போம். என்னுடைய வாழ்க்கை வெறுமையான ஒரு வாழ்க்கையா இராதபடி கனி உள்ள ஒரு வாழ்க்கையை காணும்படி கர்த்தரிடத்தில் நாம பண்றோம். கர்த்தரிடத்தில் நாம கேட்போம், ஆண்டவரே அனுதினமும் என்ன நீங்க சுத்தம் பண்ணுங்க, உங்களுக்குள் நான் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று நாம ஒவ்வொருத்தரும் வாஞ்சிப்போம், தீர்மானிப்போம், கொடுப்போம். நிச்சயமா நமக்கு ஆண்டவராய் இயேசுவானவரோடு இணைந்திருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த வாழ்க்கையை நாம் அவருக்கென்று வாழும்படி, ஜீவிக்கும்படி அர்ப்பணிப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையில நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இன்றைக்கும் நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய வேத வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த பூமியிலே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த புதிய வாழ்க்கை ரட்சிப்பினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதமான அன்பினாலும் நாங்கள் புதிய வாழ்க்கையை மாத்திரமல்ல, நித்தியத்திற்கான அந்த வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். பரிபூர்ணமான அந்த ஜீவியத்தையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆனா இதிலே கனியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாங்கள் அநேக வேளைகளில் சோதித்தறியாமல், ஆராய்ந்து பார்க்காமல் ஆண்டவர் நாங்கள் பலனற்றவர்களாக இருக்கிறோம். அப்பா கர்த்தாவே, இதோ நீர் எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். நாங்கள் கனி நிறைந்த ஜீவியத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க, அவருடைய சத்திய வசனத்துக்குள் நிலைத்திருக்க, அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க அருள் செய்யும். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் அசுத்தமானவர்கள், அக்கிரமக்காரர்கள், பாவிகள். ஆனாலும் எங்கள் மீது உம்முடைய மிகுந்த அன்பை வெளிப்படுத்தி எங்களை நேசித்து எங்களுக்கு ரட்சிப்பை அருளி செய்தீரே. ஆண்டவரே, நாங்கள் அதை அறிந்து உணர்ந்தவர்களாக அனுதினமும் உம்மாலே பரிசுத்தமாக்கப்பட, உம்முடைய சத்திய வசனத்தினாலே நாங்கள் சுத்திகரிக்கப்பட, தொடர்ந்து உமக்கென்று நாங்கள் கனியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படி நீரை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமா எங்கள் வேலை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனான பிதாவே. ஆமென்.